ஹலோ வெஸ் ஐமனும் ஜைனப் என்ற ஒரு பெண்ணோட உண்மையான வாழ்க்கை தான் இந்த வீடியோ பார்ப்போம். ஒரு ஊர்ல ஒரு ஏழை குடும்பம் வசிச்சுட்டு இருக்கு. அவருடைய அப்பா அம்மா. இப்ப அவங்களுக்கு ஜைனப் என்ற ஒரு மகள் பிறக்கிறா. பிறக்கும் போது நல்ல ஒரு அழகு. 5 வயசு ஆகுது. 5 வயசுலயே அவருடைய அப்பா அம்மா இறந்துடுறாங்க. இதனால உறவினர்கள் எல்லாமே ரொம்ப பரிதாபப்படுறாங்க. முக்கியமா அந்த 5 வயசு குழந்தை இதுக்கு மேல எப்படி வாழ்க்கையை நகர்த்த போகுது அப்படின்னு எல்லாரும் வருத்தப்படுறாங்க. இந்த இடத்துல தான் அவருடைய மாமா இருக்காரு. அவருடைய மாமாவை இந்த குழந்தைய நீங்க பாத்துங்க அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, நான் அந்த குழந்தைய பாத்துக்க முடியாது, எனக்கு ஏற்கனவே 4 குழந்தை இருக்கு, இந்த 4 குழந்தைய பாத்துக்கிறது தான் எனக்கு சரியா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. இப்ப அந்த குழந்தைக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த உறவினர்கள் எல்லாமே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் சாட்டிக்கிறாங்க. இந்த இடத்துல தான் அந்த ஊர்ல ஒரு வயதானவங்க இருக்காங்க. அந்த வயதான பாட்டி, நான் வளர்க்குறேன், உங்க வேலையை நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய அவங்க வளர்க்குறாங்க. அவங்க தூக்கிட்டு போறாங்க. இப்ப அந்த பாட்டி வீட்டுல தான் அந்த குழந்தை வளருது. அந்த குழந்தைக்கு 18 வயசு ஆகும்போது ரொம்பவே அழகா இருக்கா. அந்த ஊரு பிரமிச்சு போற அளவுக்கு அழகு. இந்த பொண்ணு மனித பிறவியே இல்ல, தேவலோகத்துல இருந்து வந்த பொண்ணு மாதிரி இருக்கு அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. இப்ப அந்த பொண்ணும் நல்ல இறைபக்தி உள்ளவ, அழகானவ, நல்லாவும் படிக்கிறா. இப்ப அவ படிச்சது மட்டும் கிடையாது, அங்க உள்ள ஏழை எளிய மக்களுக்கு எல்லாம் நிறைய சொல்லி தரா. இந்த இடத்துல அந்த ஊர்லயே ஒரு ஏழை இளைஞன் இருக்கான். அந்த இளைஞனை அவ காதலிக்கிறா. இப்ப அவ காதல் ரொம்ப நாள் நீடிக்கல. திடீர்னு ஜைனப்புக்கு ஒரு நாள் தலைவலி இருக்குது. இந்த இடத்துல அவளுடைய பாட்டியிடம், இது போல எனக்கு தலைவலிக்குது, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு அவ சொல்றா. இப்பதான் திடீர்னு கொஞ்ச நேரம் அவ ஜுரம் அதிகமாகி இறந்துடுறா. இப்ப அவளுடைய பாட்டிக்கு ஒரே அதிர்ச்சி. ஊர் மக்கள் எல்லாமே அருந்து போறாங்க. எல்லோருமே இப்படி ஒரு அழகான பெண்ணுக்கு இவ்வளவு சின்ன வயசுலயே இப்படி இறந்துடணுமா அப்படின்னு கேக்குறாங்க. என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு எல்லோருமே அருந்து போறாங்க. இப்ப அந்த பெண்ணை ஒரு கல்லறையில போய் அடக்கம் பண்றாங்க. ஆனாலும் அவளுடைய காதலன், ஒரு ஏழை இளைஞன் அவளை காதலிச்சான். அந்த இளைஞனும் அந்த கல்லறைக்கு வரான். அந்த கல்லறையில அவன் ரொம்ப வருத்தப்பட்டு உட்கார்ந்திருக்கான். எல்லோருமே கல்லறையை விட்டு போயிடுறாங்க. ஆனா அவன் ஒரு விஷயத்தை மட்டும் அவன் பாக்குறான். அதாவது நிறைய நாய்கள் அந்த கல்லறைய தோண்டுது. ஏன் நாய்கள் தோண்டுது அப்படின்னு கல்ல விட்டு எறிஞ்சு அந்த நாய்களை விரட்டுறான். இப்ப மறுநாள் வரான். அவன் நினைக்கிறான், ஜைனப்பிடம் லவ் சொல்லிருந்தா என்னோட வாழ்க்கையே வேற மாதிரி அமைஞ்சிருக்கும், அவளுடைய வாழ்க்கைய நல்லா அமைஞ்சிருக்கும், வாழ்க்கை சந்தோஷமா போயிருந்திருக்கும், அவ உயிரோட இருந்தானா அவளுடைய வாழ்க்கையே சந்தோஷமா போயிருக்கும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். இப்ப மறுநாளும் அந்த கல்லறையை பாக்குறான். ஆனாலும் முன்னை விட அதிகமான நாய்கள் தோண்ட ஆரம்பிக்குது. இப்ப அன்னைக்கும் விரட்டுறான். இப்ப மறுநாளாவது 10 நாய்கள் கிட்டத்தட்ட அங்க நின்று தோண்டிட்டு இருக்கு, ஏதோ செஞ்சிட்டு இருக்கு. இப்ப அங்குள்ள மக்களுக்கு எல்லாருமே தெரிய ஆரம்பிக்குது. அதாவது இங்க ஏதோ தவறு நடக்குது, அதனாலதான் இந்த நாய்கள் எல்லாம் தோன்றுச்சு அப்படின்னும் அவங்க பேசிக்கிறாங்க. இந்த பொண்ணு ஏதோ பாவம் செஞ்சிருக்கு, அந்த பாவத்தால் தான் இப்படி ஒரு தண்டனையை கடவுள் வழங்கியிருக்காரு அப்படின்னும் அவங்க பேசிக்கிறாங்க. இது அந்த இளைஞனால தாங்கிக் கொள்ளவே முடியல. எதனால இது நடக்குது அப்படின்னு அவனுக்கே ஒன்றும் புரியல. இப்ப 2 நாளாவது அந்த நாய்களோட தொல்லை அங்க தாங்க முடியல. எல்லோருமே அந்த இளைஞன் மேல தவறு சொல்றாங்க. அதாவது இந்த இளைஞனுக்கும் அந்த பொண்ணுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு, அதனாலதான் அந்த இளைஞன் தினந்தோறும் அங்க உட்கார்ந்துருக்கான் அப்படின்னும் அவங்க பேசிக்கிறாங்க. இப்பதான் அந்த மக்கள் எல்லாம் காதை வச்சு கேட்கறாங்க. ஏதோ ஒரு பொண்ணு அழுகுற மாதிரி உள்ள சத்தம் கேட்குது. இதை கண்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. அந்த ஊர்லயே பணக்காரர் முதசன் என்பவர் இருக்காரு. அவரோட எல்லோரும் முறையிடுறாங்க. இந்த இளைஞனுக்கும் ஜைனப்புக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு, இவங்க ஏதோ பாவம் செஞ்சிருக்காங்க, அதனாலதான் இந்த நாய்கள் தோண்டுது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப அந்த இளைஞன், சத்தியமா எனக்கும் அவளுக்கும் எந்த தொடர்பும் இல்லை, அவளை நான் நேசிச்சேன் அவ்வளவுதான், ஆனா அவளுக்கு எனக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னு எல்லோரும் சொல்றான். ஆனா அந்த ஊர் மக்கள் கேட்க மறுக்கிறாங்க. இப்ப அந்த பெரியரிடம் போயிட்டு முறையிடுறாங்க. முதசன் தான் அந்த ஊர்ல மிகப்பெரிய பணக்காரர். அவர் சொல்றதான் அந்த ஊர்ல எல்லாரும் கேட்பாங்க. இப்ப அந்த ஊர்ல உள்ள மக்கள் எல்லாம் ஒண்ணு கூடி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதாவது இந்த பெண்ணுக்கு என்னதான் கொடுமை நடந்தது நம்ம விசாரிக்கணும் அவங்க நினைக்கிறாங்க. இப்ப நேரா அந்த பாட்டி வீட்டுக்கு போறாங்க. அந்த பாட்டி வீட்டுல அமர்ந்திருக்கா. அதுவும் அவங்களுக்கு ரொம்ப வயசாயிட்டே போயிட்டு இருக்கு. இப்ப அந்த பாட்டியிடம் அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. இப்பதான் அந்த பாட்டி சொல்றா, திடீர்னு அவளுக்கு தலைவலிச்சது, அவ 2 நாள் உடல்நிலை சரியில்லாம இருந்தா, ஆனா திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் வந்தது, அலற சத்தம் மாதிரி வந்தது, அவ ரொம்ப அழுகுறா அப்படின்ட்டு ஓடி பார்த்தேன், அப்பதான் அவன் இறந்துருந்தா அப்படின்னும் அந்த பாட்டி சொல்றாங்க. இப்ப இதை கேட்டு அங்க எல்லோருமே ஆச்சரியப்படுறாங்க. சரி, என்ன நடந்திருக்கும், அவருடைய அறையை நாங்க பார்க்கணும் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. அவங்க அறைகளாம் பார்க்க முடியாது அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. இல்ல நாங்க பார்த்தானோம் அப்படின்னு அவங்க புரியாத தலை உள்ள போய் பாக்குறாங்க. இப்ப அந்த அறை முழுவதும் செக் பண்றாங்க. இப்பதான் அந்த கட்டிலுக்கு கவனிக்கிறாங்க. அங்க ஒரு பெரிய ஒரு நெக்லஸ், அது ஒரு 15 பவுன் இருக்கும், அந்த அளவுக்கு பெரிய ஒரு நெக்லஸ் எடுக்கிறாங்க. இப்ப அந்த ஊர்ல எல்லோருமே ஆச்சரியம். என்னது, இந்த ஏழை பெண்ணுக்கு இவ்வளவு பெரிய நெக்லஸா, இது யார் கொடுத்திருப்பா, இது யாரோ பணக்கார இளைஞனா தான் கொடுத்திருக்கணும், இதுல ஏதோ நடந்திருக்கு, இந்த இளைஞன் நேசிக்கிறேன்னு சொல்றான், இந்த இளைஞன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா இவனும் ஏழை, அதனால இதுல வேற ஏதோ ஒரு நடந்திருக்கு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இப்ப எல்லோரும் என்ன சொல்றாங்கன்னா, இதுல ஏதோ ஒரு சதி நடந்திருக்கு, இந்த பொண்ணை தோண்டி எடுத்து பார்த்தாதான் இதுல விஷயம் தெரியும், உடனடியா போலீஸ் ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. எல்லோருமே தோன்றதுக்கு தயாராகிறாங்க. இப்பதான் சரி தோண்டுவோம் அப்படின்ட்டு
அவங்க தோண்டி பார்க்கறாங்க. இப்ப அந்த பெண்ணிடம் ஏதோ தவறு நடந்திருக்கிறது அப்படின்றத அப்பதான் உணர்றாங்க. உடனடியா போலீஸ் அங்க வந்துருது. இந்த நேரத்துல தான் அந்த பொண்ணு போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு எடுத்துட்டு போறாங்க. இப்பதான் அவங்களுக்கு முதசன் ஞாபகம் வருது. முதசன் தான் இந்த ஊர்லயே பணக்காரர். அவர் தான் வெளிநாடு போயிட்டு நல்ல வாழ்க்கைய நல்லா வாழ்ந்திருக்காரு. மிகப்பெரிய அளவுல சம்பாரிச்சு காசு பணம்லாம் வச்சிருக்காரு. முதசன் மகன் காஜா தான் ஏதோ பண்ணிருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப எல்லாருமே ஒண்ணு கூடி இப்ப முதசன் வீட்டுக்கு போறாங்க. முதசன் வீட்டுல இது யாருடைய பவுன் அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. இப்ப முதசன் கிட்ட வந்து பார்த்துட்டு அதிர்ச்சியா வர்றாரு. இது என்னுடைய பவுன் தான், இது எப்படி உங்க கையில வந்தது அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இப்பதான் அவங்க சொல்றாங்க, இது போல சைனா பீட்ல இருந்து எடுத்தோம். அப்ப உங்களுடைய மகனுக்கும் அவளுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு, என்னன்னு கேளுங்க அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. இப்ப அவருடைய மகனும் அதிர்ச்சியா வரான். இப்ப முதசன் மகன் காஜா எல்லா உண்மையும் சொல்றான். இந்த ஊரே என்ன மன்னிச்சிருங்க, இதுதான் நடந்தது அப்படின்னு அவன் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். அதாவது அந்த பொண்ணு தான் ஊர்லேயே ரொம்ப அழகு. அதை பார்த்து நான் ஒவ்வொரு நிமிஷமும் பிரமிச்சு போனேன். இப்போ என்னுடைய அப்பாவும் வெளிநாட்டிலேருந்து திரும்பி வந்தார். அவர் ஏகப்பட்ட பவுனும் கொண்டு வந்தார். இப்போ என்னுடைய காதலை நான் அவளிடம் எவ்வளோ எடுத்து சொன்னேன், ஆனால் ஜெயனப்பு என்னை ஏற்றுக்கவே இல்லை. இதனால கோவப்பட்டனா ஒரு நாள் நெக்லஸ் எடுத்துட்டு போயிட்டு அவள் கழுத்தில் கட்டினேன். நீ தான் என் மனைவி, உன்னை தவிர நான் வேற யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னும் நான் அவள்கிட்ட சொன்னேன். இப்போ என்னுடைய நெக்லஸை கழட்டி வீசினா. இதனால கோவம் அடைஞ்சனா அவள் கழுத்தை அந்த இடத்துல நெரிச்சேன். இந்த இடத்துல தான் அலறல் சத்தம் கேட்டு அவளுடைய பாட்டி ஓடி வந்தாங்க. அதுக்குள்ள அவன் மயங்கி கீழே வந்துட்டான். இதுதான் நடந்தது அப்படின்னும் அவன் சொல்றான். இதை கேட்டு அந்த ஊர் மக்கள் எல்லோருமே ஒரு நிமிஷம் அதிர்ந்து போறாங்க. இந்த தவறு நடந்ததுதான் இந்த பெண்ணை வெளிப்படுத்துறதுக்காக இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு அந்த ஊர் மக்கள் எல்லோரும் பேசிக்கிறாங்க. இப்ப எல்லோரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. போலீஸாரும் முதசன் மகன் காஜாவை கைது பண்றாங்க. இப்ப திரும்பவும் அவருடைய காதலன் ஜெயனப்போட கல்லறையில உட்காந்துட்டு அழுகுறான். இப்படி அந்த சம்பவத்துக்கு அதுக்கு பிறகுதான் விடிய காலம் பிறந்தது. அதுக்கு பிறகு அந்த நாய்களும் தோன்றதை நிப்பாட்டுருச்சு. இப்ப எப்போதும் போலயே அந்த ஊர் மக்களுடைய வாழ்க்கை நார்மலா தொடங்குது. ஓகே, நம்மள இதை விட பிரச்சனைக்கிறேன். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.